முக்கிய செய்திகளை 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். போர் பாதுகாப்பு ஒத்திகையை புதன்கிழமை பல்வேறு மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழலில் வான்வெளி தாக்குதல் குறித்த அபாய ஒலி எழுப்பி ஒத்திகை மேற்கொள்ளவும் முக்கிய ஆலைகளை முன்கூட்டியே மறைக்க ஏற்பாடு செய்யவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவிற்கு முழு ஆதரவு அளிப்போம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பிரதமர் மோடியிடம் உறுதியளித்துள்ளார். புதினும் பிரதமர் மோடியும் தொலைபேசி வாயிலாக உரையாடினர். அப்போது புதின் பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். வருடாந்திர உச்சி மாநாடுகளுக்காக புதினை இந்தியா வருமாறும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜே லாவ்ரோவ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்ட அவர் பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ராணுவ நடவடிக்கைகள் ஒருபோதும் தீர்வாகாது என தெரிவித்த அவர் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு என்றும் ஆதரவாக தான் இருப்பேன் என்றும் உறுதியளித்தார். அடுத்த சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்வது தொடர்பாக பிரதமர் மோடியுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது சிபிஐயின் தலைமை பதவிக்கு யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் இந்த மாத இறுதியில் நிறைவடைகிறது. மே 5ஆம் தேதி வணிகர் நாளாக விரைவில் அறிவிக்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடந்த வணிகர் சங்க கோரிக்கை மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் இவ்வாறு கூறினார். வணிக நல வாரியத்தில் பதிவு செய்த நிரந்தர உறுப்பினர்களின் நிதியுதவி 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என தெரிவித்த அவர் வணிக நிறுவனங்கள் 24 மணி நேரமும் இயங்கும் அனுமதிக்கான அரசாணையை மேலும் 3 ஆண்டுக்கு நீட்டிப்பதாக அறிவித்தார். வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வணிகர் பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர் குறு சிறு வணிகர்களை பாதிக்கும் அந்நிய முதலீட்டிற்கு ஆதரவு தந்தது திமுக அரசுதான் என கூறினார். மேலும் ஆளுங்கட்சியினரால் வணிகர்களிடமிருந்து மாமூல் வசூலிக்கப்படுவதாகவும் எப்போதும் வணிகர்களுக்கு எதிரான கட்சியாக திமுக இருப்பதாகவும் விமர்சித்தார். ராஜஸ்தானில் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ய முயன்ற 3 பேரையும் அதற்காக அவர்களிடம் பணம் கொடுத்த 2 மாணவர்களும் கைது செய்யப்பட்டனர். இதேபோல ஒடிசாவில் 4 பேரை புவனேஸ்வர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆள்மாறாட்டம் செய்வதற்கு அவர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் 40 லட்சம் ரூபாய் அளித்ததாகவும் பீகாரை மையப்புள்ளியாக கொண்டு அவர்கள் இயங்கியதும் தெரியவந்துள்ளது. டெல்லியில் நீட் தேர்வில் மோசடி செய்த 3 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு ஆடை கட்டுப்பாடுகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் விமர்சித்துள்ளனர். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மா சுப்பிரமணியன் தாலியை கழற்றி வைத்துவிட்டு நீட் தேர்வு எழுத வற்புறுத்தியது வரலாறு காணாத அத்துமீறல் என கண்டனம் தெரிவித்தார். இதேபோல் மூக்குத்தியில் பிட் வைக்கலாம் என வாக்கு எந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியாதா என்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வில் மதுபானம் தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டதற்கு கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாளில் 117வது கேள்வியாக ஈஸ்டால் தயாரிக்கப்படும் ஆல்கஹால் இல்லாத மதுபானம் எது என கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கல்வியாளர்கள் நீட் தேர்வில் மதுபானம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதனிடையே நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களை துன்புறுத்திய அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையம் வந்த விஜயை பார்க்க சென்ற தவேக தொண்டரின் தலைக்கு அருகே பாதுகாவலரின் துப்பாக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை விமான நிலையத்தில் விஜயை பார்க்க வந்த தொண்டர் ஒருவர் சால்வியுடன் விஜயை நெருங்கிய நிலையில் பாதுகாவலர்கள் அந்த நபரை தடுக்க முற்பட்டனர். அப்போது சிஆர்பிஎஃப் வீரரின் துப்பாக்கி தொண்டரின் தலைக்கு அருகே சென்றது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகின. தவறு செய்யாத தான் போன்ற தொண்டர் தலையில் சுட்டாலும் துப்பாக்கி குண்டு இறங்காது என தாவேக தொண்டர் இன்பராஜ் உணர்ச்சி பெருக்குடன் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் தன் தலையில் பாதுகாவலர் துப்பாக்கி வைத்ததே தெரியாது என்றார். தாவேக தலைவர் விஜய்தான் தனது உயிர் என்றும் அவரை பாதுகாப்பது தனது கடமை எனவும் இன்பராஜ் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்.
அதிவேகமாகவும் அலட்சியமாகவும் சென்றதாக கூறி மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது காவல்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது. இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இது தொடர்பான அறிக்கையை காவல்துறை வெளியிட்டது. எனினும் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மதுரை ஆதீனம் தரப்பு தங்கள் பக்கமே தவறு இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் ஒரு சார்புடையதாகவும் காவல்துறையின் அறிக்கை இருப்பதாக குற்றம் சாட்டி அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. தன்னை கொல்ல சதி நடப்பதாக பொய்யான தகவலை பரப்பிய மதுரை ஆதீனத்தை பதவி நீக்க செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மதுரை ஆதீனத்தை நீக்காவிட்டால் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அக்கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் தெரிவித்தார். கிரானைட் முறைகேடு வழக்கில் ஜூன் 6ஆம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராகுமாறு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு மதுரை நீதிமன்றம் சம்மன் அனுப்பி உத்தரவிட்டுள்ளது. காலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி லோகேஸ்வரன் சகாயம் விசாரணைக்கு ஆஜராகாதது குறித்து கேள்வி எழுப்பி வழக்கை தற்காலிகமாக ஒத்திவைத்தார். மீண்டும் மாலை விசாரணைக்கு வந்தபோது சகாயத்திற்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என ஏற்கனவே காவல்துறை உயரதிகாரி தெரிவித்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. பொறியியல் கலந்தாய்வதற்கான விண்ணப்ப பதிவு நாளை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 440க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகளில் BE BTech படிப்பில் ஏறத்தாழ 2 லட்சம் இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் ஆகும். இவை ஒற்றைச்சாளர முறையில் பொது கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்படும். அந்த வகையில் 2025-26 கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்வதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடங்குகிறது. கோவை உட்பட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 2, 2A பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அமைச்சு பணி வாரியங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள 2ஆம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2, 2A முதல்நிலை தேர்வை கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடத்தியது. தொடர்ந்து 1936 காலி பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வு கடந்த பிப்ரவரியில் நடைபெற்ற நிலையில் 56 நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. முதன்மை தேர்வை 20,033 மாணக்கர் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ள TNPSC தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. பாஜக புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர்களுடன் JP நட்டா டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். இதில் தருண் சக், அருண் சிங், வினோத் தவ்டே உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் உட்கட்சி தேர்தல் குறித்தும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் நட்டா ஆலோசித்ததாக தெரிகிறது. வக்ஃப் அமைப்புகளில் நியமனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்தையும் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள PR கவாய் அமர்வுக்கு மாற்ற தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டுள்ளார். மேலும் வழக்கின் விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக கூறிய தலைமை நீதிபதி அதுவரை முன்பு பிறப்பித்த இடைக்கால உத்தரவுகள் தொடரும் என்றும் தெரிவித்தார். மரபணு திருத்தி அமைக்கப்பட்ட 2 புதிய நெல் வகைகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் இந்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்டவை இணைந்து இந்த அரிசி வகைகளை உருவாக்கியுள்ளன. இதன் மூலம் மரபணு திருத்தி அமைக்கப்பட்ட அரிசி வகைகளை உருவாக்கிய முதல் நாடாக இந்தியா மாறியுள்ளது. இந்த நெல் வகைகள் பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடியது என விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வந்த ஸ்கைப் வீடியோ கால் சேவை முடிவுக்கு வந்தது. எஸ்டோனியாவைச் சேர்ந்த 4 மென்பொறியாளர்களால் கடந்த 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்கைப் வீடியோ கால் தளத்தை 2011ஆம் ஆண்டு $8.5 பில்லியன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வாங்கியது. இந்நிலையில் டீம்ஸ் செயலியை முன்னிலைப்படுத்துவதற்காக ஸ்கைப் தளத்தின் சேவையை நிறைவு செய்வதாக அண்மையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்தது. அதன்படி மே 5ஆம் தேதி திங்கட்கிழமையோடு ஸ்கைப் சேவை முடிவுக்கு வந்தது. மறைந்த போப் பிரான்சிஸின் விருப்பப்படி அவரது வாகனம் காசா குழந்தைகளுக்கான நடமாடும் மருத்துவமனையாக மாற்றப்பட்டு வருகிறது. போப் பிரான்சிஸ் தனது இறுதி ஆசைகளில் ஒன்றாக தான் 2014ஆம் ஆண்டு புனித பயணம் மேற்கொண்ட வாகனத்தை போரினால் பாதிக்கப்பட்டு வரும் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு உதவ பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். வாகனத்தை நடமாடும் மருத்துவமனையாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பணிகள் முடிந்ததும் காசாவிற்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய நகரங்களில் புழுதி புயல் வீசியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சவுதி அரேபியாவில் மெக்கா, ரியாத், அல் காசிம், அல் பஹா நகரங்களில்
சுழற்றி அடித்த புழுதி புயலால் நகரமே புழுதி மண்டலமாக காட்சியளித்தது. வானுயர அளவுக்கு புழுதி காற்று எழுந்ததால் பல்வேறு இடங்கள் இருள் சூழ்ந்தும் காணப்பட்டன. அமெரிக்காவுக்கு வெளியிலிருந்து தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ஹாலிவுட் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அமெரிக்காவுக்கு வெளியிலிருந்து அமெரிக்க படங்களை தயாரிப்பதால் ஹாலிவுட் திரையுலகம் வேகமாக அழிந்து வருவதாக கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவுக்கு வெளியிலிருந்து தயாரிக்கப்படும் திரைப்படங்களால் அமெரிக்காவின் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அணி வீரர் வன்ஷ் பேடி காயம் காரணமாக ஐபிஎல் தொடரில் இருந்து விலகியுள்ளார். சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான போட்டியில் களமிறங்க இருந்த அவர் இறுதி நேர பயிற்சியில் காயமடைந்தார். இதனால் அவருக்கு பதிலாக தீபக் ஹூடா அணியில் இடம் பிடித்தார். இந்த சூழலில் வன்ஷ் பேடி தொடரில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக சென்னை அணி குஜராத்தைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்டரான உர்வில் பட்டேலை ஒப்பந்தம் செய்துள்ளது. நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடலுக்கு தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். நகைச்சுவை நடிகரான கவுண்டமணி 1963 சாந்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். கவுண்டமணி சாந்தி இணையருக்கு செல்வி, சுமித்ரா ஆகிய 2 மகள்கள் இருக்கின்றனர். கடந்த சில மாதங்களாக உடல் நலிவுற்றிருந்த சாந்தி திங்கட்கிழமை காலை காலமானார். தேனாம்பேட்டையில் உள்ள வீட்டில் அவரது உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் திரைத்துறையினர் பலரும் அஞ்சலி செலுத்தினர். தமிழ் வார விழாவின் நிறைவு நாளையொட்டி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 5 எழுத்தாளர்களின் படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அதற்கான நூல் உரிமை தொகையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி கொண்டாடப்பட்டு வந்த தமிழ் வார விழாவின் நிறைவு நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. அப்போது எழுத்தாளர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், மெர்வின், பழனி தமிழ்நாவன், கோதண்டம் ஆகியோரின் படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மரபுரிமை மற்றும் நூல் உரிமை தொகை வழங்கப்பட்டது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டில் தவறி விழுந்ததில் அவரது வலது கை நடுவிரலில் கீறல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை கிரீன்ஸ் ரோட்டில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் வைகோ அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் 40 தொகுதிகளில் மினி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடந்த விருது வழங்கும் விழாவில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், மதுரை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போது பேசிய அவர், பாரம்பரிய விளையாட்டுகளை காக்கும் வகையில் கன்னியாகுமரியில் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற வணிகர் சங்க மாநாட்டில் பேசிய அவர், இரட்டை இலையுடன் தாமரை மலரும் என்றார். இலையுடன் தாமரை மலர்ந்தால்தான் இலை போட்டு சரியாக சாப்பிட முடியும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட BS4 ரக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு தடை செய்யப்பட்ட BS4 வாகனங்கள் அதன் பின்னரும் மோசடியாக பதிவு செய்யப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி, மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து விசாரிக்க 3 மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. வீட்டில் பணம் சிக்கிய விவகாரத்தை அடுத்து நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 19ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளார். இதற்காக மே 18ஆம் தேதி கேரளா செல்லும் குடியரசுத் தலைவர் அன்றைய தினம் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மறுநாள் பம்பை செல்லும் அவர் அங்கிருந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய உள்ளார். இதனையொட்டி 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் பக்தர்களுக்கான மெய்நிகர் தரிசன வரிசை முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. முர்ஷிதாபாத் கலவரம் திட்டமிடப்பட்ட ஒன்று என்று மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கூறியுள்ளார். கடந்த மாதம் நிகழ்ந்த கலவரத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் முர்ஷிதாபாத் சென்ற மமதா பானர்ஜி அங்கு மக்கள் முன்னிலையில் உரையாற்றினார். அப்போது மேற்குவங்க மாநில அரசுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு சதித்திட்டம் தீட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். கலவரத்தின் போது எல்லை பாதுகாப்பு படையினர் ஒரு முறை கூட துப்பாக்கிச்சூடு நடத்தி வன்முறையை கட்டுப்படுத்த முயலவில்லை எனவும் மமதா பானர்ஜி விமர்சித்தார்.
அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் புதிய ஏவுகணையை ஈரான் அறிமுகம் செய்துள்ளது. காசிம் பசீர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை 1200 கிலோமீட்டர் தூரம் வரையில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை சோதனையை தொடர்ந்து பேசிய ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் அசீஸ் நாசிர் ஜாதே அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் அழிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முன்னதாக இஸ்ரேல் நாட்டின் மீது ஹவுத்தி படைகள் நடத்திய தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் ஈரான் அரசு விளக்கம் அளித்துள்ளது. 1973ஆம் ஆண்டுக்கு பின் 50 ஆண்டுகள் கழித்து போர் அறிவிப்பை இஸ்ரேல் பிரகடனப்படுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா மேற்கு கரையை முழுவதுமாக கைப்பற்றும் இஸ்ரேல் ராணுவத்தின் திட்டத்துக்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கால நிர்ணயமில்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு காசா செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி தெரிவித்துள்ளார். உலகின் மிக கடுமையான சிறைச்சாலைகளில் ஒன்றாக அறியப்பட்ட அல்காட்ராஸ் சிறைச்சாலையை மீண்டும் திறக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். சான் பிரான்சிஸ்கோ அருகே உள்ள அல்காட்ராஸ் தீவுகளில் அமைக்கப்பட்ட சிறைச்சாலை கட்டுமான சேதம் மற்றும் நிதிநிலை காரணமாக 60 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. அமெரிக்காவில் கொடூரமான குற்றங்களை புரியும் இரக்கமற்ற குற்றவாளிகள் இந்த சிறையில் அடைக்கப்பட்டு வந்தனர். ஏராளமான கைதிகள் இதிலிருந்து தப்பிக்க முயன்று தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட மீண்டும் அல்கட்ராஸ் சிறையை திறக்க உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது எத்தனை வழக்குகள் பதியப்பட்டுள்ளன என்ற விவரத்தை தாக்கல் செய்ய தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஸ்போர்ட் வழங்க கோவை மண்டல அலுவலகத்திற்கு உத்தரவிடக் கோரி யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் மீது வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை கேட்டறிந்த நீதிமன்றம் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டது. சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர் லட்சுமியை தற்காலிக வார்டு பாய் கத்தியால் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுபோதையில் பணிக்கு வந்ததை தட்டி கேட்டதால் செவிலியர் லட்சுமியை வார்டு பாய் ஜான்சன் தாக்க முயன்றது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே அலுமினிய பாத்திரத்தில் சிக்கிக்கொண்ட 4 வயது குழந்தையை தீயணைப்புத்துறையினர் லாவகமாக மீட்டனர். பனமலைப்பேட்டை அருகே சமத்துவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ஏசப்பா என்பவரின் மகன் திலீப் வீட்டில் விளையாடிய போது அலுமினிய பாத்திரத்தில் சிக்கிக் கொண்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் சிறுவனை மீட்க முயன்ற முடியாததால் அருகில் உள்ள அன்னியூர் தீயணைப்பு நிலையத்திற்கு பாத்திரத்துடன் சிறுவனை கொண்டு சென்றனர். அங்கு தீயணைப்பு வீரர்கள் குழந்தை மீது எண்ணெய் ஊற்றி தடவி பாத்திரத்தில் இருந்து மீட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடியின திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்று அவர்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். மேலும் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றன. மதுரை உசிலம்பட்டி அருகே சூறைக்காற்றில் ஏராளமான பப்பாளி மற்றும் முருங்கை மரங்கள் ஒடிந்து விழுந்தன. உசிலம்பட்டி பகுதியில் சாரல் மழை பெய்த நிலையில் அதற்கு முன் சூறைக்காற்று வீசியது. இதில் பேச்சியம்மன் கோவில்பட்டியைச் சேர்ந்த பாண்டி என்பவரது தோட்டத்தில் சுமார் 700 பப்பாளி மரங்களும், இதன் அருகிலேயே ராஜயோக்கியம் என்பவரது தோட்டத்தில் 50 முருங்கை மரங்களும் ஒடிந்து விழுந்தன. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியில் 50க்கும் அதிகமான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சூறைக்காற்றில் முறிந்து விழுந்தன. கெங்கவல்லி, கூடமலை, கொண்டையம்மன் பள்ளி, தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சிசிஐ பில்லியர்ட்ஸ் கிளாசிக்கல் பட்டத்தை இந்தியாவின் பங்கஜ் அத்வானி 3வது முறையாக வென்றுள்ளார். உலக பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் கவுன்சில் சார்பில் நடைபெறும் போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் சக வீரர் த்ருவ் சித்வாலாவை எதிர்த்து அவர் விளையாடினார். இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய பங்கஜ் அத்வானி 5-2 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றியை வசப்படுத்தினார்.